வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லக் கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேபவராதே வினை. என் தங்கமே, மிகவும் அற்புதமான நாள். அதை தெரிந்து கொள்ளாமல் நீ ஏன் இப்படி கவலைப்படுகின்றாய்? என்னை ஒரு நிமிடம் தலை தூக்கிப்பார். நான் கூறுவதை நன்றாக கேள். நீ வாழ்வில் வழி தெரியாத பல நேரங்களில் என்னை நம்பி நீ பயணத்தை தொடங்கி இருக்கின்றாய். அப்பொழுதெல்லாம் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தது. அதை பார்த்துத்தான் உன் மீது நான் நம்பிக்கை வைத்தேன். இப்போது அந்த நம்பிக்கை எங்கே போனது என் தங்கமே? நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் தகுந்த இடத்தில் உன்னிடம் ஒப்படைப்பேன். கவலையை விடுத்து மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. ஏன் மனதில் இவ்வளவு பாரம் வைத்துள்ளாய்? நான் பலமுறை உன்னிடம் கூறியுள்ளேன், நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடக்கப் போவதை மாற்றலாம் என்று. இந்த நன்னாளில் எதற்கும் கலங்குகிறாய்? நாம் சேர்ந்து பயணிப்போம். என்றும் நான் உன்னோடு இருப்பேன். என் பன்னிரு கரங்கள் கொண்டு காப்பேன். நீ கேட்டது போல் உன் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது. உன் குடும்பத்தில் ஒரு நபர் சேரப்போகின்றார். எதுவும் எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து, ஆம் முருகா, நல்லதே நடக்கும் என்று மட்டுமே நினை. உன் நல்ல சிந்தனை அனைத்தும் நடத்தி காட்டும். அப்போது நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் கிடைக்கும். உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து இரவு எல்லாம் தூங்காமல் கலங்குகிறாய். வெகு விரைவில் எல்லாம் சரியாகும். குடும்பத்துடன் என்னை திருச்செந்தூர் வந்து தரிசிக்க தயாராக இரு. உன்னை நம்பிதான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது முருகா என்று நீ கூறியது கேட்கிறது. அதே நம்பிக்கையுடன் இரு. இன்னும் சில நாட்களில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும் என் தங்கமே. இதுவரை இருந்த கடன்கள் குறையும். இனி எதையும் கடன் பெற்று செய்ய முயற்சிக்காதே. வருமானத்தில் இருந்த தடை விலகும். நிதானமாக சிந்தித்து செயலாற்று. ஏதிலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதே. சொந்த வீடு கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு வரும். வழக்கமாக செல்லும் அறிவுரைதான். அளவாக பேசி என் அறிவுரைகளை நீ ஓரளவுக்கு புரிந்து கொண்டு நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்வின் மிக கடுமையான சிக்கல்கள் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் குறைவதை காண்பாய். முருகன் அருளால் எனக்குள் நேர்மறை எண்ணங்கள் நிறைகின்றன என்று பதிவிடு. எண்ணங்களில் ஒரு தெளிவு கிடைப்பதை காண்பாய். என் தங்கமே, நான் தான் உன் கவலையை மாற்றி விடுவேன் என்று சொல்லியிருந்தேனே. ஆனாலும் நீ கவலைப்பட்டாய். இப்போது பார், அனைத்துமே மாறிவிடும். உடனே கவலையால் நாம் இருந்த வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று அதற்கு ஒரு கவலையை உருவாக்காதே. சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் உன் நியாயமான ஆசைகள் நிறைவேறும். நீ தயாராக இரு. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் வரும். நீ அதிர்ஷ்டத்தை தேடி அழுத்து விட்டாய். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். எதுவானாலும் உங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இல்லத்தில் சுப நிகழ்வுக்கான அனுகூலம் ஏற்படும். நம்பிக்கை அதிகரிக்கும். நல்லது நடக்கும் என் தங்கமே. நீ உன் தவறுகளுக்கு எப்போதும் என்னிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாயோ அப்போதே அவைகள் மன்னித்து விட்டேன். மீண்டும் அந்த தவறுகளை நினைத்து வருந்த வேண்டாம். நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் போல் உறுதியாக இரு. எந்த குழப்பமும் வேண்டாம். உனக்குள் நல்ல திறமைகள் உள்ளன. வெளிப்படுத்த